இந்தியாவிலே எந்த மாநிலத்தில்தான் எந்த மந்திரி தான் அல்லது எந்த முன்னாள் மந்திரி தான் ஊழல் செய்யவில்லை? இவர்கள் ஊழல் நெருக்கடி கொடுத்து பொன்முடி போன்ற மூத்த அமைச்சர்களை எல்லாம் சிக்கலிலே கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம், இந்த வளையத்திற்குள் கொண்டு வந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய பிடியில் வந்து நமக்கு ஆதரவாக வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலிலே நம்மோடு உறவு வைத்துக் கொள்ளும் கூட்டணி கருதி இருக்கலாம். வெளிப்படையாக கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக என்னுடைய கருத்து, இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைப்பார்கள். காரணம், வட மாநிலங்களிலே வெற்றி பெற்றிருந்தால் அண்மை தேர்தல்களிலே நரேந்திர தாமோதர் மோடிக்கு பெரிய அளவிலே சரிவு காத்திருப்பது போல் தெரிகிறது.